ஒரு பெண் 6 மணி நேரம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது மெரினா அப்ரமோவிச். இவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். 1974ல இத்தாலியில ஹியூமன்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரிதம் ஜீரோன்னு பெயர் வைக்கிறாங்க. 6 மணி நேரம் அவங்கள என்ன வேணாலுமே பண்ணிக்கலாம், எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு டேபிள்ல 72 ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கிறாங்க. அந்த 72 ஆப்ஜெக்ட்ஸையும் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவங்களோட பாடியில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 72 ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னா ஃபிளார், ஹனி, பிளேட், கத்தி, ஒன் சிங்கிள் புல்லட் லோடட் கன், இந்த மாதிரி பொருட்களை அந்த டேபிள்ல வச்சிருக்காங்க. டைம் ஸ்டார்ட் ஆகுது. டைம் ஸ்டார்ட் ஆன உடனே மக்கள் எல்லாருமே ரொம்ப கைண்டா அவங்களை ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு ஃபிளார் கொடுக்கறது, பெண்கள் எல்லாருமே போய் அவங்களுக்கு ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கறது, ரோஸ் வச்சு அவங்க உடம்பெல்லாம் அழகா டெக்கரேட் பண்றது, அவங்களுக்கு அழகா மேக்கப் பண்ணி விடுறது, அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா அவங்கள ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இது எதுக்குமே அவங்க பெருசா ரியாக்ட் பண்ணாம ஒரு பொம்மை மாதிரி அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே டைம் போகுது. டைம் போக போக மக்கள் எல்லாருமே ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற ஹார்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளேட் எடுத்து அவங்க கையை கீறுறது, கத்தி எடுத்து அவங்க உடம்ப கிழிக்கிறது, ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க உடம்புல எழுதுறது, பசங்க எல்லாருமே கிஸ் பண்றது, அவங்கள பேட் டச் பண்றது அப்படின்னு ரொம்ப அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் ஒருத்தர் சிசர் எடுத்துட்டு போய் அவங்க ட்ரெஸ்ஸை கட் பண்ணி நேக்குடாக்கி நிர்வாணமா நிக்க வச்சாங்க. எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் ஹியூமனோட மைண்ட் இன்னும் மிருகத்தனமா யோசிச்சு அந்த கன் எடுத்து அவங்க கையாலேயே கொடுத்து அவங்க கழுத்துக்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பவும் அவங்க சைட்ல இருந்து எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. எங்க அவரு ட்ரிகரை பிரஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே பயந்துட்டு அவரை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த மக்கள் அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியும் அவங்களை இவ்வளோ காயப்படுத்தியும் ட்ரெஸ் இல்லாம நிக்க வச்சும் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரு 6 மணி நேரம் ஒரு பாசிவ் ஆப்ஜெக்டா அப்படியே நின்றுருக்காங்க. 6 மணி நேரம் டைம் முடிஞ்சது. டைம் முடிஞ்சதுமே மெரினா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்தையும் அவங்க பாக்குறாங்க. அவங்களோட ஃபேஸை இந்த மக்களால ஃபேஸ் பண்ண முடியல. ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கூனி குறுகி நிக்கிறாங்க. அவங்க அப்படியே மூவ் ஆன் ஆகி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லயே பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் எல்லாம் இருக்கு. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு ஃப்ரீடமை இந்த ஹியூமனுக்கு கொடுக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறதா இதோட முடிவு. வெப்பன் ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான பொருள் கிடையாது. அதை யூஸ் பண்ற மனுஷனோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு. ஒருத்தவங்க சைலண்டா இருக்காங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இல்ல, பெயின் இல்ல அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் இல்ல. அவங்க மூவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த சைலன்ஸ்ல அவ்வளோ ஃபீலிங்ஸும் அவ்வளோ வலியும் இருக்கு அப்படின்னு. அதனால ஒருத்தவங்க சைலண்டா இருக்காங்க அப்படிங்கறதுனால எப்பவுமே அவங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அன்பையும் கைண்ட்னஸையும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க.